ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முருங்கைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் பாருங்கள், முருங்கைப்பூ பாருங்கள் எடுத்து ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டுங்க. இப்போ நான் நம்ம கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நாலு வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல்லுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இந்தாச்சு இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வடையை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூடில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வேக விடணும். நல்லா கிறிஸ்பியான முருங்கைப்பூ வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான முருங்கைப்பூ வடை தயாராகிடுச்சு. நீங்களும் அடிக்கடி முருங்கைப்பூவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைப்பூ அதிகமாக எடுக்கிறதுனால கண் பார்வை தெளிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.